அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 382 பாடல் 380 ஈகையிலே வரக்கூடிய பாடல் இது. தொடுத்த பெரும்புலவன் சொற்குறை தீர அடுத்தர என்றார்க்கு வாழியரோ என்றான். தொடுத்து இன்னர் என்னலோ வேண்டா கொடுப்பவர் தாம் அறிவார் தம் சீர் அளவு. தன்னுடைய புகழை தொகுத்து பாடல்களாக பாடிய பெரிய புலவன் என்ற பெயர் பெற்ற பாலை கோதமனை உனக்கு என்ன குறை என்று தீர்க்க வேண்டும், என்னிடம் வா என்று அரசன் அழைக்க, அந்த புலவனோ மறுத்து நீ வாழியரோ என்று வாழ்த்தினான். இவர்தான் இறப்பவர் என்று யாரிடமும் தொடுத்து சொல்லக்கூடாது. கொடையாளிகள் எதிராளிக்கு என்ன தேவையோ அது தாமே தம்முடைய நிலையை அறிந்து அளவை அறிந்து கொடுப்பார்கள். எதிராளி இவர்தான் வாங்க வந்தவர் என்று யாரிடமும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார்கள். ஈகை குணமுடையவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ப பொருளை கொடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் இது. இவன் நம்மகிட்ட கை ஏந்திரான்னு ஒருத்தனை காட்டி கொடுக்க கூடாது. ஒரு கொடையாளி அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கறத விட அவன் நம்மால் என்ன முடியுமோ அதை அவனுக்கு செய்ய வேண்டும் மீதியாக என்கிற எண்ணம் வேண்டும் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். அதுவும் ஒரு அரசனை பற்றி ஒரு புலவன் பாட, புலவனை நீ வா என்னை பார் என்று சொல்ல அதை விரும்பாதவன் நீ வாழி என்று சொல்லவே இவனாகவே அவனுக்கு வழியை சென்று உதவிகளை செய்தான். அதுதான் கொடைத்தன்மை என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடலை பார்ப்போம். தொடுத்த பெரும்புலவன் சொற்குறை தீர அடுத்தர என்றார்க்கு வாழியரோ என்றான். தொடுத்து இன்னர் என்னலோ வேண்டா கொடுப்பவர் தாம் அறிவார் தம் சீர் அளவு. நன்றி, வணக்கம்.